நீங்கள் எல்லாமே ஓப்பனாக சொல்ல போனால் ஆட்டோ டிரைவர் அவ்வளோதான். இவன் என்ன கத்தி என்ன பண்ண போகிறான்னு தான் ஓப்பனாக எல்லாம் மக்கள் நினைக்கிறது. ஆட்டோ டிரைவர்ன்றது ஒரு குடும்பம். இப்போ என் குடும்பத்தில் 5 பேருக்கு நான் ஒரு ஆள் சம்பாதிச்சு சோறு போட்டுருக்கேன். நான் ஒரு ஆள் சம்பாதிச்சாதான் என் 3 பிள்ளைங்க என் பொண்டாட்டி எல்லாம் சாப்பிடணும். எங்கள் வீட்டில் 3 பேர், எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் தம்பி எல்லாரையும் நான் தான் பார்த்துக்கிறேன். அப்போ நான் இதை நம்பி தானே இருக்கேன். எனக்கு இந்த வருமானம் இல்லை, வேற என்ன வருமானங்குது? உனக்கு அப்படி கிடையாது. நீ வேலைக்கு போனால் மாதம் உனக்கு 15,000 சம்பளம், பிஎஃப், பொங்கல் போனஸ், தீபாவளி போனஸ். எங்களுக்கு என்ன இருக்குது? எங்களை யார் மதிக்கிறா? ஃபஸ்ட்டு எங்களுக்கு என்ன போனஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எங்களுக்கு சம்பளம் கொடுக்குற ஒரே ஆள் யாருன்னா எங்களை மாதிரி கஸ்டமர் தான். நீங்கள் தான் எனக்கு ஓனரே. எங்கள் வண்டியில் ஏறுறவங்க தான் எங்களுக்கு முதலாளியே. எங்களுக்கு முதலாளிலாம் நாங்கள் கை கட்டி போய் வேலை செய்யலை. எங்கள் வண்டியில் ஏறங்க கூட நாங்கள் மரியாதையாக பேசுகிறோம். ஒரு சிலர் தப்பாக பேசுகிறாங்க தான், இல்லைன்னா சொல்லலை. அதுதான் சொல்கிறேன், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும், அவ்வளோதான். இப்போ ஒரு சில கஸ்டமர் யாரும் நல்லா ஜாலியாக பேசுவாங்க, ஒரு சில கஸ்டமர் பேசவே மாட்டாங்க. நம்மளா பேசுனா கூட சார் டிராஃபிக் எப்படி இருக்குது சார், அவங்க பாட்டு திரும்பிப்பாங்க. ஒரு சிலர் ஆமாங்க சிட்டி டிராஃபிக் வராருங்க பார்த்துக்கலாம் போங்க, இப்படிலாம் பேசுகிறவங்களாம் இருக்காங்க. அதான் சொல்கிறேன், எல்லாரும் கஸ்டமரும் திட்ட மாட்டாங்கன்னு சொல்லலை, ஆட்டோ டிரைவரும் நல்லவன்னு சொல்லலை. ஒரு சிலர் கொஞ்சம் மாறிக்கணும், அவ்வளோதான்.